permutation and combination அந்த ஆர்டர்ல இன்னைக்கு பார்க்க போற டைப் நீங்க பாத்தீங்கன்னா क्वेश्चनல வந்து எக்ஸ்பிளிசிட்டா no two things are together அப்படினு கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி டைப் ஆஃப் क्वेश्चंस எப்படி சால்வ் பண்றது நம்ம பார்க்கணும். சோ இது வரைக்கும் பாஸ்ட் 15 வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் ஆர் கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா அங்க வந்து permutation and combination சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் அவேலபிளா இருக்கும். சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்க இருக்க வீடியோஸ்ல மறக்காம வாட்ச் பண்ணுங்க. அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. because no two things are together இந்த ஃபார்முலா இதோட எக்ஸ்பிளனேஷன் தியரம்ல நம்ம வந்து explain பண்ணிருக்கோம். சோ அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் எக்ஸாம்பிள் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ क्वेश्चंस எப்படி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க things க்கு பதிலா என்ன வேர்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் girls, boys, vowels, consonants, candidates அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம். no two candidates are together, no two consonants are together. சோ இங்க things க்கு பதிலா அந்த வேர்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்கலாம். சோ இந்த மாதிரி क्वेश्चन கேக்கும்போது கேப் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க. क्वेश्चனை வந்து கேப் ஃபில் பண்ணி நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். or else இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சோ இங்க m and k என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க ஆப்ஜெக்ட்ஸை வந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா அந்த டோட்டலை வந்து எப்பயுமே என்ன ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா n ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சோ டோட்டலை கவுண்ட் பண்ணீங்கன்னா n ஓட வேல்யூ நீங்க ஃபில் பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா சோ இங்க k இங்க k ன்றது என்ன டினோட் பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இங்க क्वेश्चनல no two vowels are togetherனா அந்த vowels தான் வந்து k ரெப்ரசன்ட் பண்றாங்க. கான்சனன்ட்ஸ் நீங்க சொல்லி இருந்தாங்கன்னா அந்த கான்சனன்ட்ஸை கவுண்ட் பண்ணீங்கன்னா k வந்து ஃபில் பண்ணிடலாம். சோ k என்னன்னு தெரியும், n ன்னு என்னன்னு தெரியும். சோ m ன்றது நீங்க பாத்தீங்கன்னா n - k நீங்க ஆப்ஜெக்ட்ஸ் தான் வந்து m ன்னு சொல்லுவோம். சோ இப்போ m ம் தெரிஞ்சிருச்சு, k ம் தெரிஞ்சிருச்சு. m + 1 னா என்னன்னு மீனிங்னா m 4 இருந்துச்சுனா 4 + 1 5 அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவீங்க. சோ m ஃபேக்டோரியல் இங்க வந்து ப்ராடக்ட்ஸ் n மல்டிப்ளைட் பை m + 1 pk. ஸோ ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பெர்முடேஷன் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். NPR இதோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இங்கே வேல்யூஸ் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணனே ஃபார்முலா NPRோட ஃபார்முலா தெரியும். n ஃபேக்டோரியல் டிவைட் பை n - r ஃபேக்டோரியல் தெரியும். ஸோ அதை எக்ஸ்பாண்ட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m ஃபேக்டோரியல் இன்டூ m + 1 pk. m-ம் k-ம் எப்படி வந்து ஃபில் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதாவது ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கும் போது அந்த क्वेश्चனை எப்படி சால்வ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தாங்க. அதாவது எந்த லெட்டருமே வந்து ரிப்பீட்டடாக இல்லாமல் நான் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இருக்கும்போது क्वेश्चனை எப்படி சால்வ் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ क्वेश्चन மாதிரி எப்படி கேட்டிருப்பாங்க, இன் ஹவு மெனி வேஸ் த வேர்ட் banker can be arranged so that no two vowels வந்து comes together அப்படின்னு vowels வந்து சேர்ந்து இருக்கக்கூடாது அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஸோ no two vowels comes together. ஸோ இங்கே vowels வந்து k. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வேர்டை எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்துனே அதை நீங்கள் கவுண்ட் பண்ணி n = எழுதுவீங்க. அதுக்கடுத்து எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துன்னு அதை டிஸ்டிங்க்டாக நாட் டிஸ்டிங்க்டான்னு கேட்டகரைஸ் பண்ணும். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பேங்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து எந்த லெட்டராக ரிப்பீட்டடாக இருக்கான்னு பாருங்கள். எல்லாமே ஒன்ஸாக இருக்குது. விச் மீன்ஸ் இது வந்து டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ என்னன்றது என்னதுன்னா கவுண்ட் பண்ணணும் நீங்கள் 1 2 3 4 5 6. ஸோ n = 6. தென் k = நீங்கள் என்ன எழுதுவீங்க, kன்றது vowels. இங்கே எது vowelன்னு பார்த்தீங்கன்னா AEIOU. ஸோ 2 vowel இருக்குது. ஸோ k = 2. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் क्वेश्चन கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸை எழுதி இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். நெக்ஸ்ட் நீங்கள் vowels எழுதிக்கோங்க. vowels இங்கே எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குன்னு பார்த்தோம். என்னென்ன vowels இருக்குது, A and E. ஸோ ரிமைனிங் இருக்கிறதுல என்னது கான்சனன்ட்ஸ். ஸோ கான்சனன்ட்ஸ் எத்தனை இருக்கும் 4. ஸோ 4 + 2 6. ஸோ கான்சனன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா B, N, K, R. இதுதான் வந்து கான்சனன்ட்ஸ். ஸோ m ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபார்முலாவும் சொல்லிக் கொடுக்குறோம். ஃபார்முலா இல்லாமல் எப்படி இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா m = n - kன்னு பார்த்தோம். ஸோ n வந்து 6 - kன்றது vowels எத்தனை vowels இருக்குது 2 vowels இருக்குது 2. ஸோ 4. ஸோ m = 4. ஸோ இதில் இருந்து ஃபார்முலாவில் m + 1 கூட பார்த்தோம். ஸோ m + 1 = 4 + 1 which is equal to 5. ஸோ இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த क्वेश्चனோட ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபார்முலா m ஃபேக்டோரியல் இன்ட்டு m + 1 pkன்னு பார்த்தோம். mன்றது என்னது 4. ஸோ 4 ஃபேக்டோரியல் மல்டிப்ளைட் பை m + 1ன்றது என்ன 5 p. kன்றது என்னது vowels which is 2. ஸோ இந்த 5p2 இதான் சொன்னோம் ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பெர்முடேஷன் பார்த்தீங்கன்னா NPR which is equal to n factorial divide by n - r factorial. இந்த சேம் இங்கே நீங்கள் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணி இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 factorial multiplied by ஸோ இங்கே n பதிலாக இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது. ஸோ 5 factorial divide by 5 - r இடத்துல 2 இருக்குது. ஸோ 2 factorial which is equal to 4 factorial into 5 factorial divide by 3 factorial. So, this is the answer.
ஸோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஸ்டினில் வந்து டேரெக்டாக இது கூட கொடுத்துருக்கலாம், ஆர்எல்ஸ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட ஆன்சர் கொடுத்துருக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி உங்களுக்கு கேல்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கேஸ் வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நோ டூ வவல்ஸ் ஆர் டுகெதர் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க. ஸோ வவல்ஸ், இங்கே வவல்ஸ் வந்து எது இருக்குது, ஏ இ இருக்குது. ஸோ ரிமைனிங்கில் என்ன இருக்குது, கான்சனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை தனியாக நீங்கள் எழுதிக்கோங்க, பிஎன் கே ஆர் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎன்கே ஆர் இதை தனித்தனியாக எழுதிக்கோங்க. ப்ராக்கெட்டில் வவல்ஸ் எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கோம். பிகாஸ் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதிக்கணும். நோ டூ கான்சனன்ட்ஸ்னு கேட்டிருந்தாங்க, இங்கே கான்சனன்ட்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. நோ டூ வவல்ஸ் கேட்டிருக்கனால இங்கே வவல்ஸ் எழுதிருக்கீங்க. ஸோ இந்த கொஸ்டின் நான் பார்க்கும்போது பிகினிங்லேயே சொன்னேன், இது கேப் மெத்தடில் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கான்சனன்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கேப் போடணுங்க. மேக் ஷுர் உங்களோட ஃப்ரெண்ட் இந்த இடத்துலையும் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி இருக்கணும், உங்களோட லாஸ்ட் பொசிஷன் ஆக்குப்பை பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் ஹவு மெனி வேஸ் வந்து த வேர்ட் பேங்கர் கேன் பி அரேஞ்ச் ஸோ தட் நோ டூ வவல்ஸ் ஆர் டுகெதர். இந்த ஏஇ வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடாது, அதுதான் சொல்ல வந்திருக்காங்க. டுகெதராக இருக்கக்கூடாது. விச் மீன்ஸ் அதனால தான் வந்து இங்கே கேப் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ கேப் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஆப்வியஸாக வரப்போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு கான்சனன்ட் ஒரு வவல், ஒரு கான்சனன்ட் ஒரு வவல் அந்த மாதிரி தான் இருக்கலாம். ஆர்எல்ஸ் ரெண்டு கான்சனன்ட் அந்த மாதிரி கூட சேர்ந்து வந்திருக்கும். ஆனால் வவல்ஸ் ரெண்டு தான் சேர்ந்து வரக்கூடாதுன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏஇன்றதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பிளாங்க்ஸில் நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கூட ஏ இருக்கலாம், லாஸ்ட் கூட இ இருக்கலாம், இங்கே கூட நீங்கள் ஏ ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த கேப்பில் வந்து எங்கே வேணால் நீங்கள் ஃபில் பண்ணலாம், அதுதான் வந்து மீனிங். ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் வந்து சேர்ந்து வராது, அதனால தான் இங்கே கேப் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் வரலாம், இங்கே வந்து ஏன் வந்து பிஎன்கேஆர் இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணணுமா? இல்லை, இதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் வேஸில் கூட அரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என் கூட வைக்கலாம், ஃபர்ஸ்ட் கே கூட வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆர் கூட அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் வேஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கூட இங்கே நீங்கள் வவல்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பி கான்ஸ்டன்ஸ்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரிமைனிங் இருக்க கேப்பில் கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி n டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நீங்கள் திங்க் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நம்ம கான்சனன்ட்ஸ் எழுதியிருக்கோமா, ஸோ இந்த கான்சனன்ட்ஸே வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பி இருக்கலாம், ஃபர்ஸ்ட் கே இருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஆர் இருக்கலாம். ஸோ டோட்டல் எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4. ஸோ இது எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணிங்க, 4 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. கொடுத்துருக்கிறது என்ன கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். ரிமைனிங் இருக்கிறது கான்சனன்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த கான்சனன்ட்ஸில் கேப் விட்டுக்கோங்க. மேக் ஷுர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பொசிஷனுக்கும் நீங்கள் கேப் போட்டுக்கணும். ஸோ இந்த கான்சனன்ட்ஸை வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதனால் இது எத்தனை வேஸில் அரேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் வேஸ் மல்டிப்ளைட் பை இங்கே நீங்கள் பி போட்டுக்கோங்க. ஸோ கவுண்ட் பண்ணுற கேப் வந்து இந்த கேப்பில் தான் வந்து இந்த வவல்ஸ் தான் நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ கேப் எத்தனை இருக்குது, 1 2 3 4 5. ஸோ 5. ஸோ அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா m+1 நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபார்முலாவில், விச் மீன்ஸ் 4+1 இங்கே 5. ஸோ கேப்பும் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இங்கே என்ன ஃபில் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே இருந்துச்சு, அந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா எத்தனை வவல்ஸாக ஃபில் பண்ண போகிறீங்க இந்த கேப்பில், 2 வவல். ஸோ அதனால தான் இது. ஸோ சிம்பிள் ஃபார்முலா முடிஞ்சது. ஃபார்முலா இல்லாமையும் நீங்கள் வந்து எப்படி கால்குலேட் பண்ணதும் தெரிஞ்சிருச்சு இப்போ உங்களுக்கு. சேம் வந்து என்பிஆர் ஃபார்முலா தான் இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க, n ஃபேக்டோரியல் டிவைட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 4 ஃபேக்டோரியல் மல்டிப்ளைட் பை 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 5 மைனஸ் 2 ஃபேக்டோரியல் வரும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் இந்த 4 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 மல்டிப்ளைட் பை இந்த 5 ஃபேக்டோரியலை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இந்த 5 ஃபேக்டோரியல் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல். இது ஏன் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 ஸ்பிட் பண்ணுறேன்னா இந்த 3 ஃபேக்டோரியல் இந்த 3 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம், அதனால தான். ஸோ 4 3s are 12, 12 2s are 24 multiplied by 5 4s are 20 which is equal to 8 4 480. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இது ஆன்சர் கிடைக்கும். எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் கூட சம்டைம்ஸ் இதிலே கூட ஸ்டாப் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா யூஸ் பண்ணியும் இந்த ஆன்சர் தான் கிடைச்சது, ஃபார்முலா யூஸ் பண்ணாமையும் இந்த ஆன்சர் தான் கிடைச்சது. உங்களுக்கு எது ஈஸியோ அந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 questions பார்த்தீங்கன்னா, in how many ways the word chair can be arranged so that no 2 vowels comes together. அடுத்த question பார்த்தீங்கன்னா, in how many ways the word sister can be arranged so that no 2 vowels comes together. ஸோ இந்த no 2 vowels comes togetherலே பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ், நாட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 questionமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசிங் ஃபார்முலா வித்தவுட் யூசிங் ஃபார்முலா இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பட் மேக் ஷுர் வசன் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தோன்னே வித் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் செக் பண்ணணும். அதே மாதிரி டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸாக நாட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸாக பார்க்கணும். பிகாஸ் நாட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னும் போது ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வரும்போது அது டிவைட் பையில் நீங்கள் வந்து ஃபேக்டோரியல் நீங்கள் கவுண்ட் பண்ணி போடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். தேங்க்யூ.